டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் வரகரிசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பருப்புமே 1/4 டம்ளர் தாங்க. என்னென்ன பருப்புன்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுறேன். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக கழுவிட்டு பருப்பு கூட 4-5 வரமிளகா சேர்த்து 4-5 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊறினதும் வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, பேலன்ஸ் இருக்க பருப்பு அரிசியை சேர்த்திட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. 2 மணி நேரம் இந்த மாவு வெளியவே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க மாவு ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவு கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை ஏதாவது இருந்துச்சுன்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை மாவு ஊற்றுற மாதிரி மெதுவாக அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வரன்னு இருக்காது. இப்போ சூப்பரான வரகரிசி கீரை அடை ரெடியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.